ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான பாசிப்பருப்பை வச்சு எப்படி இட்லி சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. அதுக்கு தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு இட்லி சுடுறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் நல்லா 2 தடவை அலசிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 3லேருந்து 4 மணி நேரம் ரெண்டுமே ஊறட்டும். ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிக்கிடுவோம். உளுந்த ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். நல்லா நைஸாக எப்பவும் இட்லி கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. எனக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பு அரைக்கிற கேப்பில் எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அதை பாசிப்பருப்பை அரைக்கிறதுக்குள்ளே அது ஊறிடும். நம்ம இதையும் அரைச்சி அதில் சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ அதே பாத்திரத்துக்கு நம்ம பாசிப்பருப்பு அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் அவல் நல்லா ஊறிச்சு. அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் அப்புறம் 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு உப்பு போட்டு கரைச்சி வைக்கிற மாதிரியாகவும் கரைச்சி வச்சிடலாம். உளுந்தையும் பாசிப்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு ஓவர் நைட் ஊறட்டும், பெர்மனெண்ட் ஆகட்டும். நம்ம நைட்டு ஊற வச்ச மாவு நல்லா பொங்கிடுச்சு. வாங்க நம்ம இப்போ எப்படி இட்லி ஊற்றி பார்க்கலாம்.
இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றிக்கலாம். அது மாதிரி இன்னொரு தட்டிலையும் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதை வச்சுக்கலாம் அந்த பிளேட்டை. அதை மூடி ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதுக்கு நான் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாகவும் அழகாக வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.